வாழ்வே நம்பாதே, அதில் இச்சையாவும் ஒழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். யாரையாவது அடிப்பது என்றால் பயங்கரமாக தாக்குவது அல்லது காயப்படுத்துவது என்று அர்த்தமாம். சிலுவையில் அடிக்கப்பட்ட கர்த்தரை குறித்து ஆண்டவர் அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அடிக்கப்பட்டதின் காரணம் ஏன் என்பதை குறித்து அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மிகவும் பேசப்பட்ட சம்பவங்களில் ஒன்று கானானுக்கு போகிற வழியில் நடந்த காதேசின் சம்பவம். இங்கு தண்ணீர் கிடைக்காததின் காரணம் இஸ்ரவேலர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் தண்ணீரின்றி தங்கள் மரணத்தை தங்கள் கண்முன் கண்டார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த இஸ்ரவேலருக்கு தண்ணீர் கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் மோசையை நோக்கி அந்த கண்மலையின் மேல் தன் கோலை கொண்டு அடிக்கும்படி கட்டளை கொடுத்தார். ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அந்த கண்மலையை அடித்தவுடனே அவ்வளவாய் தண்ணீர் புரண்டோடியது. இதனால் எல்லா இஸ்ரவேலரும் அவர்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் தண்ணீரை குடித்து திருப்தி அடைந்தனர். மேலும் அவர்கள் உயிர் தப்பினார்கள். இந்த சம்பவத்திற்கு மேற்கோள் காட்டி சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, அந்த கண்மலையை அடித்தவுடனே அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த கண்மலை ஒரு சாதாரணமான பொருள் இல்லை. புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆம், இந்த சம்பவம் நடந்த அநேக வருஷங்களுக்கு பிறகு மனிதாவதாரத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கண்மலையாய் இருந்தார். யார் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். மேலும் அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைத்தது. கர்த்தருடைய அந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தில் இன்றும் அதே வல்லமை இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய பாவமும் அந்த இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இந்த அடிக்கப்பட்ட கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.